இல்லண்ணே, மத்த நாளா இருந்தா நான் கொஞ்சம் பொறுமையா பணத்தை வாங்கியிருப்பேன். இந்த வாட்டி ஒய்ஃபுக்கு குடுக்கறதுக்கு ஒரு நகை பார்த்து வச்சிருந்தேண்ணே. அதான் எனக்கு புரியுது தம்பி, எனக்கு புரியுது. பணம் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் உன்னை சண்டை போட விட்டுருக்க மாட்டேன். மலேசியால ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதை நீ பண்றியாப்பா? சரி பண்றேண்ணே. அதுக்கு நீ அங்க போகணும், நான் பேசிட்டு சொல்றேன். கங்கா, நீ எப்ப வந்த? டைம் ஆயிடுச்சா? நான் எப்ப படுத்தனே ஞாபகம் இல்லை எனக்கு. சாரிங்க, இந்த மன்னிச்சிடுங்க. அழாத கங்கா, நான் நிறைய பேசிட்டேன். நான் ஏதோ மனசுல வச்சுக்கல கங்கா. சரி, உனக்கு ஒட்டியானம் பிடிச்சிருந்துச்சா? நீங்க வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்ளோ வேலை செய்யறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு தெரியாதுல்ல, என்கிட்ட ஏதாச்சும் சொன்னாதானே தெரியும். ஏன் சொல்லல? நான் உன்கிட்ட இப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, 4 நாள்ல முடிக்கணும்னு சொன்னா நீ எந்தமா சொல்லியிருப்ப? கண்டிப்பா உங்களால முடிக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருப்ப. நீ என்ன நம்பி இருக்க மாட்டேன் கங்கா. நான் எல்லாரும் இருக்கும்போது உங்ககிட்ட கோவப்பட்டேன். ஆனா நீங்க எவ்வளவு அழகா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட பதில் சொன்னீங்க. நான் தான் இப்போ வெள்ளி ஆயிட்டேன். இன்னும் கொஞ்சம் நடக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லம்மா. உனக்கு டயர்டாக போகுது. நீங்க என் கூட இருக்கிறதே எனக்கு போதும். எனக்கு எங்க இருந்தாலும் ஓகே தான். இவ்ளோ காதுல மனசுல வச்சுக்கிட்டு ஏன் என் கூட வர்றதுக்கு இவ்ளோ லேட் பண்ணீங்க மேடம்? வரவே மாட்டேன்னு சொன்னீங்க. தப்புதான் சார், சாரி. உன்னை பின்னாடி தள்ளிட்டு நீ மத்தவங்களை பத்தி யோசிக்கணும்னு அவசியமே இல்ல. நீ நல்லா இருந்தாதான் மத்தவங்களை கவனிக்க முடியும் காவேரி. ஆனா நீங்க இப்போ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரலையா? நான் உனக்காக வரல, எனக்காக வந்தேன். எனக்கு நீ வேணும் காவேரி. நீ இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் வந்தேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? சாப்பிடுறேன். சரி, நீ இங்கே, நான் போய் வாங்கிட்டு வரேன். வண்டி ஏற்றா.